கோவலன் கொலை உண்ட பிறகு கண்ணகி கார்சிலம்புடன் பாண்டிய நெடுஞ்செழியன் அவைக்கு வந்து தன் கணவன் குற்றமற்றவன் என நிரூபித்தவுடன் பாண்டிய நெடுஞ்செழியன் யானோ அரசன் யானே கள்வன் அப்படியே உயிர் விட்டு விடுகிறார். கைலாயம் செல்கிறார். சிவபெருமான் உன்னுடைய பிறவி கடன் இன்னும் தீரவில்லை, நீ பூமியில் அப்படியே போய் பிறன்னு சொல்லும்போது அவர் நான் மனித பிறவியாக பிறக்க விரும்பவில்லைன்னு சொல்லி அங்கே தவம் இயற்றுகிறார். கடுந்தவம் இயற்றி கற்சிலையாக மாறி பூமியிலே புதையுண்டு விடுகிறார். கரூரிலிருந்து மதுரையை நோக்கி பஞ்சம் பிழைக்க ஒரு தம்பதியர் வருகிறார்கள். அவர்கள் கனவிலே தோன்றி அவர்கள் அங்கே தங்கிய போது அந்த ஊர் பேர் மானகிரி. மதுரையிலேருந்து 7 கிலோமீட்டர். மதுரை டு சிவகங்கை போகிற பாதையில் இருக்கக்கூடிய அந்த ஊரில் அவர்கள் தங்கிய போது இந்த நெடுஞ்செழியன் கனவிலே தோன்றி தான் இங்கு சிலையாக புதையுண்டிருப்பதாகவும் தன்னை வெளியில் எடுத்தால் அனைவர் துயரையும் தீர்ப்பேன் என்றும் சொல்கிறார். உடனே அவர்கள் ஊர் பெரியவர்களிடம் சொல்ல தோண்டி பார்த்தால் 6 அடி உயரத்தில் மிரட்டு மொழிகள், முறுக்கு மீசை, ஜடாமுடியுடன் பிரம்மாண்டமான சிலை கிடைக்கிறது. அவரை வைத்து வழிபடுகிறார்கள். அவர் ஒரு நாள் சொல்கிறார், நான் வெயிலிலே காய்கிறேன், மழையிலே நனைகிறேன். உடனே அவருக்கு ஒரு கூரை போடுகிறார்கள். இப்போது அது பிரம்மாண்டமான கோவிலாக இருக்கிறது. மதுரையிலிருந்து 7 கிலோமீட்டர் தூரத்தில் மானகிரி என்ற ஊரிலே பாண்டி முனீஸ்வரர் பத்மாசனத்தில் அற்புதமாக அருள் காட்சி தருகிறார். யாரெல்லாம் துயருடன், உண்மையான மனத்துயருடன், வேதனையுடன் வந்து இவரை வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுடைய துயரை எல்லாம் இவர் தீர்க்கிறார். நேரடியாக முதியோர் வடிவத்தில் வந்து தீர்ப்பதாக சொல்கிறார்கள். நிறைய பேர் இவரை பார்த்திருக்கிறார்கள். இந்த இடத்தில்தான் முன்பு மதுரை இருந்திருக்கிறது, பழமதுரை. இங்கே கோவில், இங்கே அரண்மனை, கோட்டைகள், கொத்தளங்கள் ஆகியவை இருந்ததற்கான சுவடுகள், கோட்டை சுவர்கள் எல்லாம் இன்றும் இருக்கிறது. இது மதுரையின் காவல் தெய்வம். மற்ற காவல் தெய்வங்களைப் போல நின்ற நிலையிலே கையில் அரிவாளுடன் இல்லாமல் அமர்ந்த கோலத்தில் பத்மாசனத்தில் அருள்பாலிக்கிறார் பாண்டி முனீஸ்வரர். கண்கண்ட தெய்வம் பாண்டி முனீஸ்வரர்.